ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஹேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஹேண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டை வந்துட்டு இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு நாச் கொடுத்துடணும். சரிங்களா, ஒரு கட் கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சென்டரில் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு நம்ம ஷோல்டரில் ஆம்கோல் பகுதியில் இந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா, ஸ்டிச் கொடுத்து அந்த கட் பண்ணினதும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். புரியுதுங்களா. ஸோ நல்ல பக்கம் உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். சென்டர்லேருந்தும் ஸ்டிச் கொடுக்கலாம் அல்லது கார்னர்லேருந்து ஸ்டிச் கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வச்சு பாருங்கள், இது கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, கார்னர்லேருந்து ஸ்டிச் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கார்னரில் வச்சு ஹேண்டில் 1/2 இன்ச்சுக்கு அடிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்லேயே நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சரிங்களா. ஸோ இந்த கார்னர்லேருந்து அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீழ் கிளாத்தும் மேல் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஷோல்டரும் இதுவும் ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே இந்த 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் கொடுத்துட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஹேண்டை விரித்து சென்டரில் ஒரு படிமான தையல் போடுங்க. சென்டரில் பாருங்கள், சென்டரில் ஒரு படிமான தையல் போடணும். சரிங்களா. ஸோ சென்டரில் அப்படியே படிமான தையல் போட்டு வாங்க. அதாவது கையும் ஹேண்டும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு படிமான தையல் போடணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கணும். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுத்த ஹேண்ட் எடுத்து அதே மாதிரி தான் நம்ம சென்டரில் வந்து நம்ம கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு கை ஸ்டிச் பண்ணியாச்சு. நீ அடுத்தது எடுத்து சேம் அதே மாதிரி சென்டரில் நம்ம கட் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ இப்படி கார்னர்லேருந்து அப்படியே என்ன பண்ணிட்டு வாங்க, ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த கார்னரில் வச்சு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்டு வாங்க. ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சி அப்படியே ஸ்டிச் கொடுங்க.
கரெக்டாக மேல் துணி அதாவது ஹேண்டையும் கீழே இருக்கிறதையும் ஒன்றா பிடிச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் படிமான தையல் வந்துட்டு ஹேண்டை விரித்து சென்டரில் என்ன பண்ணணும், படிமான தையல் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக என்ன பண்ணுங்கள், சென்டரில் படிமான தையல் போடுங்க. ஸோ இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ 2 ஹேண்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த தையல் போட்டிங்கனாலும் 2 தையல் போடணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நீ அடுத்து வந்து சைடு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ டியர்ஸ்.